கீறு கீறு. வாருங்கள் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள். வணக்கம் பானுமோகன். வணக்கம். நான் சரோஜினி. வாருங்கள். கதைக்கிற கேக்குதா? ஓம். திருமதி ஜெயா நடேசன் அவர்களின் குரல்களுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. அவர் சுகமாகி திரும்பி நிகழ்ச்சிகளை நடத்த ஆண்டவன் அருள் புரிய வேணும். நன்றி நன்றி சார். நன்றி சரோஜினி. வணக்கம். இனிய காலை வணக்கம். எல்லாவர்களும் விசாரித்தார்கள். எல்லோருக்கும் நன்றி. கீறு கீறு நன்றி. 867வது கீறு கீறு. குரல் கேட்ட சந்தோஷம். சிறு பிள்ளைகள் பேனையோ பென்சிலோ எது கிடைத்தாலும் எடுத்து சுவரில் கீறி விடுவார்கள். அவர்களுக்கு எது சரி பிழை என்று தெரியாது. அவர்கள் புத்தகங்களில் கீறுவார்கள், கொப்பிகளில் கீறுவார்கள். அதே போல சுவர்களில் கூட ஆடைகளில் கூட கீறுவது வழக்கம். எங்கள் வீட்டிலும் இப்போது அது தொடர்கிறது. கீறு கீறு. சின்ன வயதில் சித்திரங்கள் படங்கள் கீறும்போது அழகாக கீறுங்கள், கீறு கீறு என்று சொல்லுவார் ஆசிரியர். அதே போல் சிலருக்கு அழகாக கீறுதலுக்கு வரும். பல நிறங்களில் பல வடிவங்களில் கீறு. ஆகாயத்தில் மழையும் வெயிலும் ஒன்றாக திரையும் போது வானவில் என்று 7 நிறங்களின் கோடுகள் கீறப்பட்டிருப்பதை காணக்கூடுவோம். அதை கீறு கீறு. நாங்கள் ஒரு துண்டிலே கையெழுத்திடும் போது அதை பேரை போட்டுவிட்டு கீழே கீறி விட்டுடுவோம். கையெழுத்து கீறுதல், அதாவது அடையாளம் செய்து விட்டு விடுவோம். அதே போல் கடற்கரையில் போய் நின்று மண்ணில் அந்த தண்ணி அலைகள் வரும்போது நிலத்திலே கீறுவோம், ஏதாவது எழுதுவோம். ஆனால் அது சிறு நேரத்தில் அந்த அலை வந்து அடித்து அந்த நாங்கள் கீறியதை அழித்து விட்டு போயிடும். ஆனால் சிலர் சொற்களினால் எமது மனதை கீறி கிழித்து விடுவார்கள். அதனால் படும் வேதனை சொல்ல முடியாது. அடித்தால் அந்த சொல் உடனடியாக அந்த அடித்த இடத்திலே மாறிவிடும். ஆனால் இந்த நாவென்னும் சொல்லினால் கீறி பேசிவிட்டால் அது எம்மால் மறக்கவே முடியாது. கீறி கிழித்து விடுவார்கள். வெட்டொன்று துண்டொன்று ஆக பேசி நோக வைத்து விடுவார்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். வாங்க. காலை வணக்கமாணி. எப்படி வணக்கமாணி. கீறு கீறு. நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் வருவோம் என்று ரோட்டிலே காலை வைக்கும்போது நிலமெல்லாம் தைர தன்மையாக கீறுகிறாகத்தான் இருந்தது. ஆனால் சினோ படிந்திருக்கவில்லை, அந்த பனி படிந்திருக்கவில்லை. அடுத்ததாக நான் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது மருத்துவரினது கையை உடைந்த எலும்புக்காண்டி கை பொருத்துவதற்காக கத்தியால் கீறி வெட்டி அதை பொருத்தி அதில் ஒரு தகடு வைத்திருக்கிறேன். மற்றது வானத்தில் விமானங்கள் செல்லும்போது அதன் பின்னால் கீறுகிறா கூடா இருக்கும், கீறுன்ற கூடு மாதிரி அப்படி இருக்கின்றது. அதான் எனக்கு மற்ற நான் உலகதி எல்லாம் சொல்லிட்டா மற்ற கீறி கிழிக்கிறது. இந்த இப்போ தென்னை மரத்தில் இருக்கிற ஊலி 2ஆக கீறி கிழித்து அதை 2 பக்கமாக பின்னி கிடுகாக்குவார்கள். ஆமா, அந்த முருங்கைக்காயெல்லாம் கீறி வெட்டி 2ஆ பிளக்கிறது, கீறித்தானதை பிளந்து சமைப்பார்கள். மற்றது இந்த வட்டத்துக்கள் இறங்கி நீ போகக்கூடாது, நெல்லி வட்டத்துக்குள்ள ஒரு கீரை போட்டு சில பிள்ளைகளை கட்டி வைப்பார்கள். சில அந்த ஜப்பானிய சீனர்கள் அவைகள் அந்த சில பிள்ளைகளை அப்படி செய்கிறவைகள். எனக்கு வட்டத்தை கீறி போட்டதுக்குள்ள ஒரு வேலைக்கு போகிற நேரம் இதுகளை பார்க்குறோம் நாங்கள் தானே.
அந்த பிள்ளைகளை கை இதால கட்டி இந்த கோட்டுக்கு அங்கால போகக்கூடாதுன்னு கட்டி வச்சுட்டு போட்டு போவார். கீறி வச்சிருக்கேன். ம். வட்டமாக கீறி போட்டு அதான் தெரிஞ்சது. நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். சொல்லுக்கா. வணக்கம் வாணி. வணக்கம் வாங்கோ. எனக்கு சிறு பிள்ளைகள் தங்களினுடைய முகத்தில் தெரியாமல் கீறி விடுவார்கள். ம். மற்றது நான் சிறு வயதில் முதல் கீறிய படம் அன்னம் 2. மற்றது சில பேர் சொற்களால் மனதை கீறி விடுவார்கள், அப்போது கவலையாக இருக்கும். இவ்வளவு மற்ற கீறாக வெட்டுவதையும் அது பேச்சு வழக்கோ தெரியவில்லை, சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நன்றி வணக்கம். அதான் சொல்லி கொண்டு இந்த முருங்கைக்காயை கீறுறதுண்டு. ஆமா, முருங்கைக்காய கீறாண்டா மரக்கறியில் அப்படி இப்படி மெல்லிசு அந்த மெல்லிசு. உப்பு போடுற மிளகாய்க்கு மிளகாய் கீறி போட்டு தான் உப்பு அப்படி கேள்விப்பட்டது, அப்படி சொல்லுவாங்க. வாணிமோகன் இந்த பல்லுக்கு கீறு அதுக்குள்ள போட்டு கிண்டுவோம். அது ஈறு கல்லு ஈருக்குள்ள அதுக்குள்ள கீறுறீங்க. வணக்கம் மணி, வணக்கம் அனைவருக்கும். ஜெயாக்காவின் குரல் கேட்டது, ஜெயாக்காவின் குரல் கேட்டது மிகவும் சந்தோஷம். மீண்டும் முழுக்கோடு உங்களோட நிகழ்ச்சிக்கு வாருங்கள். நாங்கள் உங்களுக்கு முக்கியமாக ஏதாவது கேள்விகள் நேரங்களில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் உங்களது நிகழ்ச்சியை செய்து கொள்வெல்லாம் செய்வன் இருக்கு. ஆமாம், போட்டு வந்த பிறகு அது நான் தொடர்ந்து வருவேன். நான் வலது கையால செய்யாதபடி இடது கையால முழுக்க அதுகளை செய்கிறபடியா இடது கையில எனக்கு நோவு வருகிறது. கொஞ்சம் குறைச்சுத்தான் செய்ய சொல்லி இருக்கணும். இடது தோல் முட்டையெல்லாம் நோவுது. இப்ப இடது கையில நான் கூட பாவிக்கிறதால நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க. எப்ப உங்களுக்கு உதவி வேணுமோ நிச்சயம் நாங்கள் எல்லாம் செய்ய தயாராக இருக்கிறோம். சுகம் பெற்று மீண்டும் வேறுங்கள் என்று கூறி கீறு வாணி மரக்கறி சொல்லிட்டீங்க. எங்கட விட்டவன் கூடுதலா கதைக்கும் பொழுது இந்த கத்தரிக்காய கீறி வெட்டி விடும் கொண்டு சொல்றத மற்றது இந்த தடியெல்லாம் சொல்லுவார்கள் தானே, துண்டு துண்டா வெட்டுறதையும் கீறுகிறா வெட்ட சொல்லி அதையும் சொல்றது. வேற மற்ற கீறுகள் எல்லாம் வந்துட்டு தானே பேசுறது, அதுகள் எல்லாம் வந்துடுது. மற்றது நாங்களும் அந்த சின்ன அளவு வயதுல கூட கொஞ்சம் பெருசா வந்தும் அந்த பிள்ளைகளோட விளையாடல பேப்பர்ல சதுரங்கமா கோடு கீறி போட்டு வாணி பேப்பரை உருட்டி வச்சு போட்டு விளையாடுறது. அந்த டிக்டாக் இது விளையாடு இருக்கு, அதுக்கு விளையாட்டெல்லாம் கீறுதானே. அது வெளியில கீறி விளையாடுறது. இது நாங்கள் சும்மா பொழுது போறதுக்கும் மழை நேரங்கள் அப்படி இப்படி ஏண்டா வீட்டுக்குள்ளதானே. அப்ப அந்த தாயம் ஆக்கள் கூட 2 பேர் இது விளையாடுறது, மற்ற ஆக்கள் தாயம் விளையாடுறது. அப்படி வீட்டுக்குள்ளேயும் அப்படித்தான் பேச்சு வாங்கி வாங்கி புளியங்கொட்டையாக்கி விளையாடுறதுக்காக உள்ளுக்கு வீட்டுக்குள்ள கீறுறது, மாவுள் அடிக்கிறதுக்கு கோடு கீறுறது, சோக்குகளால அதுகளால கரியலால வீட்டுக்குள்ள கீறி விடுவோம். பேச்சு புள்ளும். அப்பவும் நாங்கள் இங்கேயும் பலகையில வச்சிருக்கிறோம் சோக்கால கீறி தாயம் விளையாடுறதுக்கு புளியங்கொட்டை அடிக்கிறாங்க. அப்ப ஒரு வீட்லயும் கொண்டு வருவாரு இந்த பனங்கிழங்கையும் கீறுறான்னு சொல்றதோ. கீறி காய போடுறது பனங்கிழங்கு புழுக்கொடியலுக்கு அதுக்கு செய்யறதுக்கு பொங்கெடுத்து போட்டு கீறி போட்டு காய மையால கீறுறது, பாக்கி அந்த பென்சிலால கீறுறது இப்படி நிறைய இருக்கு. பூச்சுக்கு கீறுறது, கண்ணுக்கு ஆக்களுக்கு கீறி கிழிக்கிறது. வணக்கம் ராஜினி. பலாப்பழத்தை எடுத்தால் நம்ம அப்படியே கத்திய சுத்தி வர கீறினா தான் நம்ம பிளக்கலாம். அந்த ஓலையையும் தென்னோலையை எடுத்து தண்ணிக்கு ஊற வச்சு போட்டு அந்த நடுவால அப்படியே இந்த கொடுவா கத்திய வச்சு கீறணும். 8 கோடு நாங்களும் விளையாடைக்கு அதை 8 சதுரங்கள் கீறித்தான் நாங்க அதை விளையாடுறது.
நினைச்சு பார்க்க மீண்டும் ஒரு தடவை விளையாடணும் மணி. நாங்கள் விளையாடணும் போராக்கள் அங்கத்தி அக்கறைக்கு ஊரில் உள்ள தம்பியை கேட்டார். நீங்கள் சொல்லதான் ஞாபகம் வருது. புளியங்கொட்டையெல்லாம் இங்கே சேர்ந்து அடிப்போம் 1 மணி 2 மணி வரைக்கும் அடித்து கொண்டிருப்போம். சரியா அவருக்கு சொல்லுவார் ஐச்சோ இதெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில் 2 ஊரில் மறந்து போச்சு. ஏன்னா பிள்ளைகளுக்கு இப்போ தெரியாது விளையாட்டுகள். டியூஷன் 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 டியூஷன். ஆனா இங்க தாயம் தொடர்ந்து யாரும் கனடாக்காரர் வந்தாலும் எல்லாரும் சேர்ந்தா தாயம் விளையாடுறது சந்தோஷம். நான் ஒரு முறை போயக்கலம்பாணி தாயோ கட்ட கொண்டு போறேன். நான் ஒரு முறையும் இங்க 2 போயக்கல வாங்கிட்டு போவேன். 2 3 அந்த மட்டை இல்ல இங்க விக்குது பெரிய கனகாசும் இல்ல ஒரு ஈரோ ஒவ்வொரு மட்டை. அப்ப நான் வாங்கிட்டு போறது போன முறையும் கொண்டு போய் அது அந்த பாம்பு மேனியும் அது ஒவ்வொரு பேரங்களும் வருவேக்கல அவையோட அப்படியே அடிபட்டு கொண்டு கொடுத்து விடுறேன். காட்டி காட்டி விளையாடுறது இப்படி. அவைக்கு அந்த ஏணி பாம்பு விளையாடுறது விருப்பமா. மற்றது பெருசா அவைக்கு தெரியாது. அது அவ போடுவினும் நாங்கள் ஏத்தி ஏத்தி விடுறது அப்படி இலங்கையில இருந்து ஒரு எங்களுக்கு அத்தாரர்கள் கேட்டார் என்ன வேணும் கொடுத்து விடுறான்னு சொல்ல நான் எனக்கு தாய கட்ட கொடுத்துருவோம் சிரிக்கிறார் எல்லாச்சும். சொல்றீங்க நாங்க புளியங்கொட்டைன்னு சொல்றோம். அது புளியங்கொட்டைய 4 எடுத்து அது செய்யறது தாயக்கட்டை இன்னும் தலைவர் வந்துட்டு தாயக்கட்டை இன்னும் வின்னுட்டு தாயக்கட்டைக்கு இங்க வாங்குற தாயக்கட்டைக்குள்ள 4 விதமான நிறமான பட்டன் மாதிரி இருக்குதானே. அந்த டைஸ் சொல்றீங்களா? என்ன மாணி டைஸ் சொல்றீங்களோ? அப்படி சதுரங்க பெட்டி சின்ன குட்டி பெட்டி மாதிரி ரைஸ்களுக்கு போயக்கல அந்த பயணங்களுக்கு போயக்கல விளையாடலாமா 2 பேர். ஒரு சின்ன குட்டி அந்த மடிச்சு போட்டு சின்னனா இருக்கும். அது நாங்கள் விரிச்சா 4 துண்டா வரும். இங்கேயும் அந்த பிளைட் என்று சொன்னா அந்த தருவின சாப்பாட்டு மேசை இருக்குது எல்லாம் அதுல வச்சு போட்டு விளையாடலாம். ஆமா அது ரைஸுக்கு தான் இருக்குது. ரைஸ் தான் போட்டு இருப்பாரு இந்த பயணங்கள் போறாக்களுக்கு சுகமண்டதுக்கு. சின்ன என்ன வீட்டுல பேசிக்கினா எந்த நேரம் கீறிக்கொண்டே இருக்காங்க. இப்ப 2 வரையும் தான் பென்சில் கையில இருந்துதான்டா எல்லாம் அந்த பேப்பரோ ஒட்டியோ எல்லாம் கீறிக்கொண்டே இந்த நேரம் அந்த கை சும்மா இருக்காது வச்சுக்கணும். பொன்மார பொழுது மிக அழகா கீறி இருந்தார்களப்பா. டேலண்டட் இருக்கு அந்த பிள்ளைகளுக்குள்ளு யோசிக்க ஸ்பெஷல் பிள்ளைகளும் வந்தது அலைய மலர பிள்ளைகளும் ப்ளஸ் அம்மாக்களும் அழகா கீறி இருந்தார்கள். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பெயிண்ட் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு அந்த கற்பனைகளும் ஒரு பிள்ளை கீறி இருந்தது அர்த்தநாரீஸ்வரர். அது சிவனும் பார்வதியும் தான் நாங்கள் பார்த்தது. அந்த பிள்ளை கீறி இருந்தது சிவனும் பிள்ளையாரும். ஒரு பக்கம் சரியான கஷ்டம் அந்த பிள்ளையார் கீறி சிவனையும் இதாண்டு திரும்ப முருகன் அப்படியே பார்த்த உடனே முருகன் பார்த்த உடனே புத்தர் அப்படியே தெரிஞ்சுது என்னன்னு கேட்க தேவையில்லை இது என்னண்டு அந்த அளவுக்கு இருக்க இல்லை. அவ்வளவு சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன பிள்ளைகள் முந்தி பாமுகத்துல வந்த வேற ஒரு பிள்ளை அந்த சோடி கிளி கீறினவோ ஜெர்மனில இருந்து வந்த பிள்ளை அந்த வீட்டை வச்சுக்கிறேன் அபிராமி அபிராமி ஆமா ஆரபியோ அபிராமியோ வச்சிருக்கிறேன். சும்மா சாத்தி 2வது கொள்வையெல்லாம் போச்சு எனக்கு பலகையில கீறி அந்த 2 கிளிய சூப்பர் என்ன ஞாபகத்துக்கு இப்ப வச்சுக்கிறேன். அது சில பிள்ளைகளுக்கு நல்ல கற்பனை வளம் நல்ல அப்படியே ஆக்களை பார்த்த உனக்கு பல பிள்ளைகளுக்கு இருக்குது அந்த கீறுற தன்மை. இந்த ராமதாஸ் பிள்ளைகள் அச்சுதன் பண்றேன்னு சொல்லுவார் அடிக்கடி. அப்ப அதெல்லாம் அநேகமான பிள்ளைகளுக்கு இந்த கீறுறது இந்த நிட்டிங் இது பின்றது அது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சின்ன மணிகளை கோர்க்கிறது அந்த வீட போயிருந்த நேரம் அந்த பிள்ளைகள் கீற படங்களை கொண்டு வந்து காட்டிச்சு. வெற்றுமையான படங்களா கீறி இருந்தது வாணி அந்த நேரம். முஞ்சல்ல நீ இருக்கலாம். அந்த அண்டைக்கு ஒரு பிள்ளை கீறி இருந்தார். நடாமோனர்களை வச்சு நடாமோன இப்போ இது யாருன்னு கேட்டேன் மாமான்னு சொன்னேன். நான் சொன்னேன் சட்டியாக தான் கீறுறீங்க அப்படி அது கையில் மைக்கோடா. நான் சொன்னேன் எந்த பிள்ளை கீறினாலும் அந்த கையில் மைக்கோடா கீறுறதுண்டு. இவர் மைக்க கையில் மைக் பிறகு அதே மாதிரி தலையில் முடியல
மாமாவை விட்டு சொல்ல அதில் இருந்து சிரிச்சார்கள் அழகாக இருக்குன்னு சொல்லி அப்படியெல்லாம் கற்பனைகளில் செய்திருந்தது, நல்லா இருந்தது. இதான் ராஜினி ஆல்பர்ட் சார் ஜெசிகாவா அது மியூட்டில் விட்டுக்கிறீங்க. ஆ ஜெசிகார படம் அந்த கூவைக்கு போன நேரம் எல்லாரும் சோக்கால கீறிச்சு தெரியா சோக்கால கீற அவளோட ஒரு போட்டோவை பார்த்து சோக்கால இப்படி கீறி போட்டு கையால உறைஞ்சினா தான் அந்த ஷேப்புக்கு வரும். இந்த ஷேப்பு நீங்க செய்தீங்களா? சோக்கால கீறினா அவ்வளோ ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டை. அழகா இருக்கு, சூப்பர். இதே படம் பக்கத்துலயும் இருக்குது. அது நான் அங்க அந்த பூவையில கீறினேன். அதான் நீங்க காண்ட உடனே கூட அப்படியே தெரிஞ்சுட்டு ஜெசிகாண்டு. வா சூப்பர், வாழ்த்து. அதே மாதிரி தான் வந்துருக்குது நல்லா இருக்கு. இடது கையால நல்ல சுகமா. இப்ப நாங்க பென்சில் விட இதுதான் முதல் முறை நான் இங்க வந்து செய்தவே சொல்லினா அப்படி செய்யலாமண்டு. அதே மாதிரி இந்த சீமேந்தால ஹார்ட் ஷேப் செய்து அவளுடைய பேர் எல்லாம் எழுதி செய்து எல்லாம் ஒட்டி சின்ன ரோசா பூ எல்லாம் செய்து வச்சு சீமேந்தால அது நெருப்புல வச்சு ஒரு அவன் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எரிக்கிறது வர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்தனா திங்கக்கிழமை வர போறோம்னு அந்த வாரம் வரே இவ்வளவு தூரம் போய் வேண்டியதான். நல்ல காலம் ஒரு ஆள் வந்தபடியா கேட்டபடியா தூக்கி அதை துறந்து எடுத்து வந்துட்டேன். அதை பேக் பண்ற மாதிரி எரிக்கிறது அந்த நெருப்புக்குள்ள வச்சு. சரி, நன்றி. வாங்க ஜெயமலா அவர்களே. வணக்கம். எல்லா கீறலும் வந்தது எங்கட வீட்லயும். எங்கட சோஃபியாவின் கீறின படங்கள் தான் வீடும் ஃபுல்லா இருக்கு எல்லா இடமும். அவவும் ஒரு கீறுறதுல ஒரு இது எங்களையும் கீறி தந்தவ தனித்தனியா அப்பா அம்மா சொல்லி மற்ற சும்மா நோமலா கீறுற அந்த படங்களும் எல்லாம் கீறிக்குது. அவன் படம் தான் முழுக்க எங்கட வீட்டை இருக்கிறது. அவக்கும் அந்த கீறுற திறமை 3 பேர்ல அவக்கு தான் கூடுதலா வந்திருக்கு. 3 பேரும் செய்தது சின்னல்ல, ஆனா தொடர்ந்து செய்யறது சோஃபியா தான் இருக்கு. அநேகமான பிள்ளைகளுக்கு அந்த ஒரு டேலண்ட் உண்டு. டேலண்ட் அநேகமான பிள்ளைகளுக்கு 199 பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா இங்க எங்கட விட 4 பேரும் அதான் இப்படி இருக்கிறாங்க. முதல் நான் புலி படம் பேப்பர்ல இருந்தது, டச்சு பேப்பர்ல சின்ன புலி படம் வந்தது. இதே அளவுல புலி கீறி கொழுவி இருந்த நான் செஞ்சேன். வாசல் அது கூட கூடாண்டு இந்த மனுஷி ஆசைப்பட்டாப்புல அவக்கு அப்படியே பிரச்சனை பண்ணினாங்க. அதுவும் சோக்கால மைண்டுக்கு இப்போ நேற்று ஒரு வீட்டு போன பொழுது அவர் தாய்கிட்ட கேட்குறார், அம்மா நம்ம ஆகி தந்த இது சித்திரம் இதை பெயிண்ட் அடிக்கிற புக்கை. அப்போ நான் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தனே அடியன்ட்டு அவர் சொன்னார், ஓ அம்மா சில கேட்கலாம் அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுமாச்சாலன்னு சொல்லி. அப்போ தாயாருக்கு நாங்கள் இடக்கா இருக்க மாட்டார். உண்மையில் அதுவும் ஒரு நல்ல விஷயம் அந்த பெயிண்ட் அடிக்கிறது. அது படங்களே இருக்கும், நாங்கள் அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம். நாங்களோட மைண்டுகள் வந்து அங்கே இங்கே ஓடாது, இதுக்குள்ளே இருந்து கொஞ்சம் அது நல்ல நல்ல பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வேண்டி கொடுத்து நாங்கள் அந்த தாங்களாவே அதுக்குள்ளே அடிச்சு நல்ல நீட்டாக செய்யணும். அது எப்படி அந்த நீட்டை அடிக்கிறன்றதும் அதுக்குள்ளே இருந்து பழகலாம், வெளியில் போகாமல். இப்போ காயா கீறிக்கொண்டு தெரியுறா. அது பென்சில் அந்த மாதிரி அந்த விளையாட்டு இது இருக்கு தானே, அதுல அந்த அதால கீறக்கே வரும். பென்சிலண்டா சுவர் முழுக்க பழுதாக்கிடுவோம். இப்ப அதெல்லாம் கீறி கொண்டு தெரியும். எல்லாம் கீறி எறிய போய்க்க நான் எல்லாம் எடுத்து வைக்கிறதோ ஒரு கட்டிலுக்குள்ள வட்டி நிறைய இருக்குது. அவ்வளவு கீறிங்க நானும் அப்படித்தான் பிள்ளைகளுக்கு எறிய மாட்டேன். அப்படியே சேர்த்து வீடு நிறைஞ்சா கொண்டு நிறைய இருக்கும். அதை வச்சு என்ன செய்யறது, கஷ்டப்பட்டு கீறி மனம் பெறாது. இப்படி சின்னல இருந்து கீறினு வச்சு கொண்டு இருக்கிறது அப்புறம் ஒன்னும் செய்யல. அது இந்த அகலும் கூடினா கொண்டு எறிகிறதா. தனி பென்சிலால ஜெசிகா ஒரு சட்டிக்குள்ள நிறைய பழங்கள் எல்லாம் கீறி வாசல் கீழே இறங்கி படிக்கல வடிவா கொழுவி இருந்தவள் கலட்டிக்கு ஏதோ கலண்டு போச்சாமண்டு அந்த பெயிண்ட் அடிக்க மேல எறிஞ்சு போட்டாள். என்ன வடிவா கீறி பெருசா கொழுவி இருந்தா. கீறு கனடா போயிருந்த பொழுது வேற நனமனோட மருமகளோட வீடு, அங்கே பெரிய வீடுகள் தானே. அப்போ ஒரு ரூம் முழுதும் அந்த சுவர் முழுதும் அது இல்லை, எல்லா இடமும் சட்டி வேணுமா, அந்த சுவர்கள் வேணுமா, எல்லா இடமும் கீறல் தான். பிள்ளைகள் சின்னதை 2 ட்வின்ஸ் அவங்க. அப்போ நான் பார்த்தா புது சட்டியிலையும் கீறல் தான், பழைய சட்டியிலையும் கீறல் தான். அந்த ரூம் முழுதும் சுவர் இல்லை மட்டும். அப்புறம் இங்கே வந்தால் சொன்னார்கள், வந்தவர்கள் உங்களோட ஓட்டோகிராஃப் மாதிரி பேர்கள் எழுதுங்க அப்படின்ட்டு. அப்போ எங்கே புத்தகம் கேட்டால் இந்த இருக்குது சுவர், அந்த சுவரில் பேர்கள் எழுதி அதுலேயும் நாங்கள் ராஜு சுவர் பிரச்சனைக்கு வருது இதெல்லாம். ஏன்னா தகப்பன் சொல்லிட்டாராம், இது வீடு சரியா ஊராண்ட விட்டு நாங்கள் இருக்கல, இது எங்கட வீடு, வாரவர்கள் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை,
எங்கட பிள்ளைகள் இதில் அதுகள விருப்பத்துக்கு செய்யட்டும். பிறகு ஒரு வயது வரை அவர்களை விட்டு விடுவார். அப்புறம் நான் பெயிண்ட் அடித்த பிரச்சனை முடிஞ்சுட்டு உண்மையில அது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். தமிழர்கள் வீடு இப்படி நான் ஒன்றும் காண்றதே இல்லை. பிள்ளைய சட்டியில கூட ஏற விட மாட்டார்கள். அப்போ நாங்கள் கொஞ்சம் விட்டு நாங்கள்லாம் 7ஆம் ஆண்டு இந்த ரூமுகளுக்கு எல்லாம் கீறினதான் முதல் பேப்பர் எல்லாம் ஒட்டி போட்டு ஒட்டின கையோட அடுத்த நாள் பார்க்க முழுக்க கீறியாச்சு. கீறவிட இப்போ நாங்களும் இங்கே அப்படித்தான். அது சட்டியே வளர்ந்த அப்புறம் சட்டியை நாங்கள் மாற்றினது இரண்டுனா அவளே என்ன குதி பாலு தண்டுவாள் மற்ற வேறு அவள் கண்டே லிப்ஸ்டிக்கால் அதுக்கும் லிப்ஸ்டிக்கால் வந்து இல்லை என்னவெல்லாம் நடக்கும் போய் அப்படியெல்லாம் விட்டா சரியாண்டு போட்டு அப்போ அப்படி நம்மவர்கள் இப்படி விட்டார்களோ அதுவும் இப்படி என்று போட்டு வடிவா இருக்கு படம் காட்டுங்க டக்குன மின்னி மறைஞ்சிட்டு. இது ஜெசிகா 11ஆம் வகுப்புல பள்ளிக்கூடத்துல கீறினது தோடு மோதிரம் எல்லாம் போட்டிருந்தவன் நாங்கள கலட்டிடம் வெட்டில தோடைய நீளத்துக்கு அந்த உடுப்பு போட்டு படுத்து தெரியுதா மோதிரம் தோடல இந்த இடத்துல தோடு 2 தோடும் இதுல மோதிரம் இருந்தது சின்ன குத்தினா குத்து தந்துட்டு வெட்டில வைக்கிறதுக்காக கலட்டிப்போம். என்னது பெயிண்ட் இது நான் மேலால கவர் போட்டுக்கிறேன் இவ்வளவு பெயிண்ட் முழுக்க பெயிண்ட் நான் மேலால மொத்த பொலித்தீன் போட்டு கவர் பண்ணி அவளை பெட்டிலேயே அவளை தலைவணிக்கு பிய வச்சிருக்கேன். நன்றி. வேறு கீறு கீறு இருந்தால் சொல்லிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நோ கீறு கீறு கீறி கீறி என்ன இன்னொன்று சொல்வார்கள், சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்வார்கள். என்ன கீறு கிழிச்சு வச்சுட்டார் அவன் எல்லாத்தையும் கீறு கிழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லுவார்கள். கீறு கிழிச்சு. நன்றி வணக்கம். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு என்னன்னு சொல்ற மழுகு சீலைன்னு சொல்லி நம்ம அந்த ஒரு அப்படி ஒரு இதுல கீறுனா அது அழிஞ்சு போகுது. அதுக்கு மேல இல்ல இது ஒரு சும்மா ஒரு குளோத் மாதிரி கரையெல்லாம் தச்சு அதுக்கு ஒரு பேனை மாதிரி உண்டு. அதுல கீரை விட்டுட்டு நாங்க தண்ணியால பேப்பர்ல நினைச்சு துடைக்க அதெல்லாம் போயிடுது. இப்ப அந்த பிள்ளைகள் அதுல ஏறி கீறிக்கொண்டே இருப்பேன். அப்படி என்றா கழுவுறண்டா ஆயில் பேப்பர் ஆயுதம் இருக்கு. அப்படி ஒரு என்னன்னு சொல்றது இதை ஒன்று சொல்றது. மற்ற முந்தி வாணி அந்த ஊர்ல பாத்துனீங்களா என்ன டாய்லெட் வழியில இருக்குந்தானே அதுல எல்லாம் கரிக்கட்டியால எழுதி வைப்பினம் அந்த வயது போனவ ஏதாவது உண்ட நினைவுக்கு இதை பாருங்க. இது பழைய அப்படியே அது நீங்க இது சும்மா அழிக்கிறதும் சும்மா இதால இப்படிதான் அழியும் திருப்பி இப்ப அப்படி வந்துட்டு புது சிலேட் மாதிரி இல்லோ அது வந்து மெழுகு கீழே பிறந்த காலத்துல இருந்து இது இருக்குது. நான் வாங்கினேன் அழிக்கலாம் ஒரு இது அப்படி ஒரு இது இருக்கு இப்படி செய்து விட்டா அவ்வளவு தாங்களே அழிச்சு போட்டு தாங்களே வந்து கீறுங்க. அது இதால அழிக்க தேவையில்லை. அதுல ஒரு இது இருக்குது அதை சும்மா இழுக்க அப்படியே அழிக்க. சரி நன்றி. வாணி இன்றைக்கு சர்மானாண்ட நிகழ்வு இருக்கா? அவர் மாதத்தில் ஒன்று தாராராம். அது நேரம் அவருக்கு நேரமின்மை காரணமாக தான் வரிகள் எழுதுவாராம். விரும்புகிறவர்கள் பாடுவீங்களோன்னு கேட்க சொன்னார். அவர் வரிகளை எழுதிட்டு அவர் உங்களுக்கு இதயம் அனுப்புவார் மட்டும் மியூசிக்கும். அப்போ விரும்புகிறவர் ராஜினி வடிப்பார். இல்லை நான் இப்போ ராஜினியை கேட்டு கேட்கல, நான் கொமனை தான் கேட்க. உங்களுக்கு வாயில்லையே பாட நாங்கள் படிச்சா இருந்தா அது பாட்டு மாதிரி வராது. ஓகே பாட்டு மாடி வராட்டா பரத மாதிரி வரும் விருப்பமான்னு கேட்க சொன்னார். அவர் அந்த இதுக்கு அனுப்பி வச்சு கொள்வார். என்ன சொல்ற கரியோக்கி அனுப்பி வச்சு கொள்வார். இல்ல இது என்ன பறவைண்டு பாட்டுக்குள்ள பதில் இருக்கு. சர்மானா செய்தது அது போன கிழமை செய்தது. இப்ப சர்மானா சொன்னார் ஒவ்வொரு கிழமையும் செய்ய எனக்கு கஷ்டம், மாதத்தில் ஒன்று தாரணுன்ட்டு. இப்போ அப்படி மாதத்தில் ஒன்றும் தர தேவையில்லை. இப்போ பாடுவாங்கன்னு சொன்னால் தான் வரிகளை தாரன் கரியோ மியூசிக்கை அனுப்புகிறேன். அப்போ நீங்களாக செய்யுங்க. பதிலையும் தான் அங்கேயோ கதைக்கு நம்ம பாருங்க பதிலையும் தான் போட்டு விடுறேன். அப்போ செய்யலாமான்னு சொல்லி இப்போ உண்மையிலே திங்கக்கிழமை செய்யலாம் அப்படின்ட்டு. அப்போ ஓகேன்னு சொன்னீங்கன்னா அவர் வரிகளை அனுப்புனா உங்களுக்கு அனுப்ப சொன்னால் அவர் அதுக்கு மாதிரி நீங்கள் பாடி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
நீங்கள் இந்த நிகழ்ச்சியில செய்யறதா போன கிழமை செய்தது அன்றைக்கு நடந்தது இவைக்கு தெரியாது வாணி. இவ திங்கட்கிழமை வரையில போன தன்மை திங்கள் இல்லை. செய்தது பதில் சொன்னவர் தமிழ் இருக்காதா அதுக்கு ஒன்று போன போயிட்டு திங்கட்கிழமை சல்மானோட நடந்தது. வரியும் சல்மானோட குரல்லையும் ஒன்று போயிட்டுது. திரும்ப இப்போ அனுப்பியிருக்கிறார் அதை என்ன பாட சொல்லி. அப்போ நான் பாடம் ஆக்கல்ல பாடினா பார்ப்போம் அடுத்தாலும் செய்வோம். அப்போ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் சல்மானோட தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் அனுப்பி வச்சுக்கொள்வார். எல்லாம் அனுப்புவார். அதை போட்டு அதோட பாடினீங்கன்னா சரி மியூசிக்கோட ஜெயமலர்களையும் பாட சொல்லுங்க. ஜெயமலர்கள் ஜெயமலர் பாடும். நன்றி. தினக்கவி வருகின்றார். சிவதாசனி ராகவன் அவர்கள். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களும் அங்கே போயிட்டு ஓடி வாங்குவோம். அவர் இதை ஹாஸ்பிட்டல்னு சொன்னார். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வந்துட்டா. அனைத்து பாமோ உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2095 சிவதேஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. பொருள் தேடும் உலகில் அருள் தர அந்த அன்னை வடிவிலே பெண்மை அகத்திருத்தி நீ பெற்ற அத்தனை மகிமை. இருள் போக்கும் இவ்வையகம் உண்மை, இருள் போக்கும் இவ்வையகம் உண்மை. இடைவிட்டே ஓடுவது என்ன மேன்மை, இடைவிட்டே ஓடுவது என்ன மேன்மை. பொருள் தேடும் மானிட வாழ்வே பொய்த்ததோ யாவும், பொருள் தேடும் மானிட வாழ்வே பொய்த்ததோ யாவும். இக்கணம் முன்னே இக்கணம் முன்னே உணர்ந்தும் உயிர் வலித்தும் போகிறதே, உணர்ந்தும் உயிர் வலித்தும் போகிறதே. உனக்காய் நேரம் நீ அமைத்து விடவா, உனக்காய் நேரம் நீ அமைத்து விடவா. அதிலே என்னை வந்து நான் உணர்த்தி விடவா, அதிலே என்னை வந்து நான் உணர்த்தி விடவா. விலகிடுமோ நாள் உயிர் கூடு விட்டு, விலகிடுமோ நாள் உயிர் கூடு விட்டு. அன்பு அழிந்திடும் வாழும் பொழுதிலிங்கு, அன்பு அழிந்திடும் வாழும் பொழுதிலிங்கு. உண்மை உணராது கடந்தது காலம், உண்மை உணராது கடந்தது காலம். பொருளே உலகை ஆளுமாம் அது நியதி, பொருளே உலகை ஆளுமாம் அது நியதி. மெய் அன்பிற்கும் உண்டோ வாழும் தகுதி, மெய் அன்பிற்கும் உண்டோ வாழும் தகுதி. பொருள் தேடும் உலகில் இவள் அருள் தேடி அலைகிறாள், பொருள் தேடும் உலகில் இவள் அருள் தேடி அலைகிறாள். நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளுக்கு ஓர் நற்செய்தி. உலகத் தமிழ் மொழி நாள் 2025 சுவிட்சர்லாந்து நாட்டிலே பேர்ன் கேனிக்ஸ் லீபஃபெல்ட் பகுதியிலே இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டு வந்த உலகத் தமிழ் மொழி நாள் நிகழ்வுகள் இம்முறை 13வது ஆண்டிலே கால்தடம் பதிக்க காத்திருக்கிறது. பாமுகம் தொலைக்காட்சியூடாக சூம் செயலியில் இணைந்து நிகழ்ச்சிகளை ரசிக்கவும் பங்கு பற்றி சிறப்பிக்கவும் அன்பான அழைப்பு இது. காலம் 1/2/2025 சனிக்கிழமை. நேரம் பிரித்தானிய நேரம் 2 மணி, சுவிட்சர்லாந்து நேரம் 3 மணி. நிகழ்வுகளை தர விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 078 752 10 52. அன்பான அழைப்பு இது. அனைவரும் இணைந்து உங்கள் பிள்ளைகளை தமிழோடு நடை போட வீறு நடை போட சிறப்பிக்குமாறு அன்பாய் அழைத்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மணி. ஓ வாங்கோ. நான் ஒரு 4 வரியில் ஒரு சின்ன கவிதை ஒன்று தாரன். சரி. இறைவா இயற்கை நீ படைத்தாய், அதிலே என்னையும் பொத்திரவப்பட வைத்தாய். மகிழும் அமைதியும் உமது இருப்பும், மனதுக்கும் நிம்மதி நினைவும், துன்பமும் துயரமும் என் வாழ்வா. தூயவனே உம்மை நான் நினைத்து வேண்டுகின்றேன். நோய்வாய் தொடராமல் இருக்க எனது நிம்மதி நிலைந்து தடுமாறுகின்றது. என்னை உமது கரத்தில் வைத்து ஆதரிப்பாய். ஆண்டவரை என் மீது இரக்கம் கொள்ளும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். அப்படி தடுமாற வேண்டாம், எல்லாமே சரியாக வந்து கொண்டிருக்கின்றது வரும். கடவுள் நாட்டம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு கேட்டதை பட்டதை தொட்டதை சொல்லலாம். இருவருக்கும் வாழ்த்துக்கள். மன்னிப்போட நான் டெலிபோன் ஒன்று வந்து ஜெமைண்டில இருந்து போகணும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மியூட்ல விட்டுக்கிறீங்க அக்கா.
செல்வி நித்யானந்தன் நோட்ல இருக்கு. வணக்கம் வாணி. நான் ஜெயா நடேசன் அவர்களின் சிவதர்சினி அவர்களின் கவிதையை 2 பேருடையும் கேட்டேன். மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். திடீரென சுட சுட தந்த கவிதை மிக சிறப்பாக இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நானும் இவருடைய கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள் இருவருக்கும். ஜெயநடேசன் பயப்பட தேவையில்லை, அவர் இன்னும் நல்லாக வருவார். அவருக்கு கவலையாக எழுத தேவையில்லை. கடவுள் எப்படி அது நீங்க உங்களுக்கு கடவுள் இடங்காட்டு வேறையா இருக்கிறாங்க. அதுபடியே பயப்பட தேவையில்லை. எல்லாம் வெகு சீக்கிரத்துல எல்லாமே சுகமடையும். நன்றி 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 நன்றி. வணக்கம். வணக்கம் வாணிமோகன் மற்றும் அனைவருக்கும். நானும் கவிதைகள் தந்த இருவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம் வாணி. நானும் கவிதைகள் தந்த இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயாக்காக நாங்களும் அவருடன் சேர்ந்து நாங்களும் பிரார்த்திக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி நவலவதி. நன்றி. வணக்கம். செல்வ கரடியா.